மர்மங்கள், சாகசங்கள், புத்திசாலித்தனமான கதைகள், இவை அனைத்தும் உயிர் பெறும் இடம். விஜயநகர பேரரசு செல்வமும் சாந்தியும் மகிழ்ச்சியும் நிரம்பிய நாடு. ஆனால் அந்த ஆண்டின் மழைக்காலம் மட்டும் வித்தியாசமாக இருந்தது. 3 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்தது. மலைகளில் இருந்து வந்த பனிமூட்டம் கிராமங்களை முழுவதும் மூடி வைத்தது. விஜயநகரத்துக்கு அருகில் இருந்த மலைவாசல் என்ற கிராமம் அடர்ந்த காடுகளாலும் உயர்ந்த மலைகளாலும் சூழப்பட்டிருந்தது. அந்த கிராம மக்கள் பெரும்பாலும் மாடு மேய்ப்பவர்களும் விவசாயிகளும். அவர்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு இரவு அந்த அமைதி உடைந்தது. இரவு நேரம் மழை சத்தமாக பெய்து கொண்டிருந்தது. திடீரென்று ஆ என்று ஒரு பெண்ணின் அலறல் முழு கிராமத்தையும் எழுப்பியது. மக்கள் வெளியே ஓடி வந்தார்கள். ஒரு மாட்டுத் தொழுவம் முழுவதும் சிதறி இருந்தது. கதவு உடைந்திருந்தது. மண் முழுவதும் பெரிய காலடி சுவடுகள். ஒரு மாடு காணாமல் போயிருந்தது. அதன் அருகே இரத்தக்கரைகள். குழந்தைகள் பயத்தில் அழுதனர். இது சாதாரண விலங்கு இல்ல, மலை பேய், காட்டின் சாபம். அன்று இரவு யாருக்கும் தூக்கம் வரவில்லை. அடுத்த நாள் கிராமத்தில் இருந்து சிலர் அரசரின் அரண்மனைக்கு சென்றனர். அரசர் கிருஷ்ணதேவராயர் அவர்களை பார்த்தார். என்ன ஆயிற்று? கிராம தலைவர் நடுங்கிய குரலில் சொன்னார். அரசே, ஒவ்வொரு இரவும் ஒரு கொடிய மிருகம் வருகிறது. மாடுகளை கொன்று கொண்டு போகிறது. யாராவது வெளியே சென்றால் அவர்களையும் தாக்குகிறது. அரசர் உடனே வீரர்களை அனுப்பினார். 10 வீரர்கள் ஏந்திய ஈட்டிகளுடன் மலை கிராமத்துக்கு சென்றனர். அன்று இரவு அவர்கள் கிராம எல்லையில் காவலில் நின்றனர். மழை நின்றிருந்தது. காடு அமைதியாக இருந்தது. அந்த அமைதியே பயமாக இருந்தது. திடீரென்று காட்டுக்குள் இருந்து ஒரு கர்ஜனை. குதிரைகள் கூட பயத்தில் துள்ளின. ஒரு பெரிய கருப்பு உருவம் மரங்களுக்கிடையே ஓடியது. வீரர்கள் அதை பின்தொடர்ந்தனர். ஆனால் அந்த உருவம் பனிக்குள் மறைந்து விட்டது. மறுநாள் 2 வீரர்கள் காயமடைந்த நிலையில் திரும்பினர். அரசே, அது மனிதனை விட பெரியது. அதன் கண்கள் நெருப்பு போல இருந்தது. அரண்மனையில் பயம் பரவியது. சிலர் சொன்னார்கள், அது சாபமிட்ட மலை விலங்கு, யாராலும் அதை பிடிக்க முடியாது. அப்போது அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த தெனாலிராமன் மெதுவாக எழுந்தார். அரசே, பயம் இருக்கும் இடத்தில் உண்மை மறைந்து இருக்கும். அந்த மிருகம் என்னவென்று நான் கண்டுபிடிக்கிறேன். அரசர் நிம்மதியடைந்தார். தெனாலி, கவனமாக இரு. அடுத்த நாள் காலை தெனாலி தனியாக மலைவாசல் கிராமத்திற்கு புறப்பட்டார். கிராம மக்கள் அவரை பார்த்ததும் ஓடி வந்தார்கள். ஐயா, இரவு வெளியே போகாதீர்கள், அது மனிதரை கூட கிழித்துவிடும். தெனாலி சிரித்தார். முதலில் அது உண்மையில் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் கிராமத்தை முழுவதும் ஆய்வு செய்ய தொடங்கினார். உடைந்த தொழுவங்கள், காலடி சுவடுகள், மரங்களில் இருந்த கீறல்கள் அனைத்தையும் கவனித்தார். பின்னர் ஒரு விஷயம் அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு தாக்குதலும் மழை பெய்யும் இரவுகளில் மட்டுமே நடந்திருந்தது. மேலும் மிருகம் எப்போதும் ஒரே வழியாக வந்திருந்தது. தெனாலி அந்த பாதையை பின்தொடர்ந்தார். அது நேராக மலைக்காட்டுக்குள் சென்றது. அங்கு அவர் ஒரு பெரிய குகையை கண்டார். குகையின் அருகே எலும்புகள், மிருகத்தின் நகக்கீறல்கள் மற்றும் புதிய காலடி சுவடுகள் இருந்தன. தெனாலி மெதுவாக சிரித்தார். இப்போது புரிகிறது. அன்று மாலை அவர் கிராம மக்களை கூப்பிட்டார். இன்று இரவு யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. நான் அந்த மிருகத்தை பிடிக்கிறேன். கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நீங்கள் மட்டும் போவீர்களா? ஆம். இரவு வந்தது. மலைகள் முழுவதும் பனிமூட்டம். காற்றின் சத்தம் கூட பயமுறுத்தியது. தெனாலி ஒரு பெரிய இறைச்சி துண்டை எடுத்தார். அதை குகைக்கு அருகில் வைத்தார். பின்னர்
அதன் அருகில் பெரிய வலையை மறைத்து வைத்தார். மேலும் ஒரு பெரிய வெண்கல மணியை மரத்தில் கட்டினார். அதனுடன் ஒரு நீண்ட கயிறு. அவர் அருகில் இருந்த மரத்தின் மேல் ஏறி அமைதியாக காத்திருந்தார். நேரம் மெதுவாக நகர்ந்தது. திடீரென்று குகைக்குள்ளிருந்து கனமான சத்தம். தம் தம் தம். பின்னர் இருளிலிருந்து 2 பிரகாசமான கண்கள் தெரிந்தன. ஒரு பெரிய கரடி மெதுவாக வெளியே வந்தது. அதன் உடல் முழுவதும் மண். அதன் நகங்கள் கூர்மையாக இருந்தன. அது இறைச்சியின் வாசனையை முகர்ந்தது. மெதுவாக முன்னே வந்தது. அந்த நேரம் தெனாலி கயிற்றை பலமாக இழுத்தார். டிங் 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 டிங். மணி சத்தம் மலை முழுவதும் அதிர்ந்தது. கரடி பயத்தில் திடீரென பாய்ந்தது. ஆனால் அது நீராக மறைத்து வைத்த வலையில் விழுந்தது. அதன் கர்ஜனை முழு கிராமத்தையும் எழுப்பியது. கிராம மக்கள் தீப்பந்தங்களுடன் ஓடி வந்தார்கள். அவர்கள் பார்த்த காட்சி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. அது பேய் இல்ல, ஒரு பெரிய காட்டு கரடி. காலை அந்த செய்தி அரண்மனைக்கு சென்றது. அரசர் மகிழ்ச்சியுடன் மலைவாசலுக்கு வந்தார். தெனாலி, பல வீரர்களால் முடியாததை நீ எப்படி செய்தாய்? தெனாலி அமைதியாக சிரித்தார். அரசே, அந்த கரடி மிகவும் வலிமையானது. ஆனால் அதற்கும் ஒரு பலவீனம் இருந்தது, பயம். அரசர் ஆச்சரியப்பட்டார். பயம்? ஆமரசே, சில நேரங்களில் வலிமையால் வெல்ல முடியாததை புத்தியால் வெல்லலாம். மற்றும் பயம் கொண்ட மனம் தானாகவே வலையில் விழும். அந்த நாளிலிருந்து மலைவாசல் கிராம மக்கள் மீண்டும் அமைதியாக வாழத் தொடங்கினர். இரவு நேரங்களில் குழந்தைகள் பயப்படும் போது அவர்களின் பெற்றோர் ஒரு கதையை சொல்வார்கள். பயத்தை வென்ற மனிதன், தெனாலிராமன். கதைகள் முடிவதில்லை, அவை புதிய சாகசங்களுக்கு வழிகாட்டும். மீண்டும் ஒரு அற்புதமான கதையில் சந்திப்போம். இது உங்கள் டூன் அனிமே ஸ்டுடியோ.